இன்னுமே தையல் கிளாஸ் நான் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் மேம் நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணுவேன் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம ஒரு 80% ஆஃப் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம அனுப்பிட்டோம். இன்னும் 20% என்னால் அனுப்ப முடியலை. அதற்கு ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா அதர் ஸ்டேட்டாக இருந்தாங்க. அதர் ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்புனா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை வச்சுட்டு இருந்தேன். அதை போய் நான் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிடலான்னு சொல்லி கொண்டு கொடுக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு உடையக்கூடிய பொருளை நம்மளால் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரிட்டன் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து கொரியர் ஆஃபீஸில் தான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் யாராவது போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் இந்த வீக்கில் நான் அனுப்ப போகிறேன். உங்களோட வாட்ஸ்அப் இன்பாக்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அது மட்டும் இல்லை சில பேர் வந்து இன்னுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் கேட்குறீங்க. ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன இதுதான். நம்மக்கிட்ட இருந்த பேக்கிங் பாக்ஸ் வந்து அப்படியே தீந்து போச்சு. இப்போ வந்து வார் நடக்கு. நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். நார்மலாக எப்போவுமே ஆர்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸில் கிடச்சிரும். ஆனால் இந்த டைம் அதே மாதிரி கிடச்சிரும் நான் இருந்தேன். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க எங்களுக்கே அந்த மேனுஃபேக்சருக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கல. ஸோ அதனால் எங்கள் சைட்லேருந்தே டிலே ஆகுது, சீக்கிரமாக அனுப்பி தரோம் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் நான் யாரையுமே நான் வந்து ப்ளேம் பண்ணல. ஏன்னா அவங்க சைட்லேருந்தும் அவங்க வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்பணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்புவாங்க. என்னாலே எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தரணும்னு தான் நினைப்பேன். ஆனால் ரீசன் என்ன ஆச்சுன்னா பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கான இந்த பாட்ஸ் இல்லாமல் போனதான் ரீசன். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் 1 வீக்கில் எல்லாத்துக்குமே அனுப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 1 வீக் தாண்டியும் இன்னும் நான் அனுப்பலை. 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே என்கிட்ட கண்டினியூஸாக கேட்குறீங்க. எனக்கு இன்றைக்கி தான் பேக்கிங் பாட்ஸ் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. பேக்கிங் பாட்ஸ் அதனால் இந்த டைம் வந்து பல்காகவே வாங்கி வச்சுட்டு 2 பண்டலாக வாங்கி வச்சுட்டு ஸோ உங்களுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் மேக்ஸிமம் பிப்ரவரி மந்த் வரைக்கும் முடித்த எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இந்த வீக்கில் இந்த சண்டேக்குள்ளால் நான் கண்டிப்பாக கொரியர் போட்டுருவேன். மார்ச் ஏப்ரல் பிப்ரவரிக்கு அப்புறமா ஜான்வரி வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மந்தில் முடிக்கிறவங்களுக்கு இதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணி அனுப்புவேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது வீட்டில் ரொம்ப கேட்குறாங்க அப்படின்னா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட இதை சீக்கிரமாக நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறது தான் வீட்டில் இனிமேல் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சீக்கிரமாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட சர்டிஃபிகேட்டை உங்களோட கையில் நான் கொண்டு வந்து தரேன். இது மட்டும் இல்லை சில பேருக்கு பிரேக்கேஜ் ஆயிருந்தால் அவங்களுக்குமே நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி தரேன். இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட்கான அப்டேட். இதனால தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது சீக்கிரம் தாரேன் ஐ வில் அப்டேட் நான் போட்டேன். ஏன்னா எனக்கு கரெக்டான அனுப்பக்கூடிய டேட் தெரிஞ்சுட்டுனா நான் சொல்லிடுவேன். ஏன்னா பேக்கிங் பாக்ஸ் கையில் இல்லாமல் நான் சொல்லி அகைன் உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ டிலே பண்ணேன். கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.